சண்டே வஞ்சர மீன் குழம்பு. ஸோ இதில் காரம் வந்து அவ்வளோவா போடல. ஏன்னா என் பொண்ணு சாப்பிட மாட்டா. ஸோ காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், அதில் கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நான் சாம்பார் வெங்காயம், பூண்டு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி இதுவும் நல்லா போட்டுட்டு இந்த தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் மசாலா இது வந்து குண்டு மிளகாத்தூள். ஸோ காரம் அதிகமாக இருக்காது. வந்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதி வந்தோடனே நான் புளி வந்து ஆட் பண்ண போகிறேன். புளி வந்து ஒரு 6 கொட்டை புளி இருக்கும் அது. ஸோ இது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே இந்த புளி கரைச்சிட்டு சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிலாம் புளி கரைச்சி சேர்க்கல. எக்ஸ்ட்ரா என்ன வாட்டர் வேணும் அதை ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இது வந்து புளி சேர்த்ததால் கொஞ்சம் திக்காயிடும் குழம்பு. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்காயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் 2 வஞ்சரம் மீன் தான் போட்டிருக்கேன். வஞ்சர மீன் போட்டுட்டு நான் மூடி போட்டுலாம் கொதிக்க வைக்கல. அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். நல்லா கொத்தமல்லி சேர்த்தா மீன் குழம்பு ரெடி. இதில் நான் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா காரம்லாம் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா என் பொண்ணு சாப்பிட மாட்டா. ஸோ ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இது தான் சண்டே வந்து வீட்டில் வந்து லன்ச்சு.